ஹாய், இது பாரதி ஐஎஸ் அகாடமி டெய்லி குவிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ 8th ஜனவரியோடது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துட்ருக்கோம். 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அக்னி 5 தான் இங்கே வீண் இருக்குது. அக்னி 5 ICBM இரவு சோதனை. ஸோ நைட் ட்ரையல்னு சொல்கிறது இரவு சோதனை வெற்றிகரம் நடத்திய மாநிலம் எதுவும் கேட்குறாங்க. So, which country recently conducted a successful night trial of the Agni 5 ICBM? ICBMன்றது கண்டம் தாவக்கூடிய ஒரு மிசைல் ஏவுகணை. அது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேசலைட்டிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதோட எந்த ஸ்டேட்டில் அதை பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏ ஆந்திர பிரதேஷ், பி வெஸ்ட் பெங்கால், சி கர்நாடகா, டி ஒடிசா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசில் தான் பார்த்துருக்காங்க. நைட் டயத்தில் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க. ஸோ ICBM அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. அக்னி 5 அதுன்னு பார்த்துக்கோங்க. ஆந்திரா தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கும்போது சதானந்த் வசந்த் தேதி டேட்டுன்றது தேதின்னு இருக்குது. டேட் அவர் பேர் சதானந்த வசந்த் டேட் அப்படின்றது சமீபத்தில் எந்த மாநிலத்தின் புதிய DGP பதவியேற்றார்? Sadananda Vasant Date recently become the new DGP of which state? எந்த ஸ்டேட் கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து குஜராத், பி மகாராஷ்டிரா, சி மத்திய பிரதேஷ், டி ஒடிசா. ஸோ ஆன்சர் பி த ஆன்சர் மகாராஷ்டிரா. ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது எக்குன்றது வந்து ஸ்டீல் சம்மந்தப்பட்டது. எஃகு மற்றும் அலுமினியத்தின் மீது உலகத்தின் முதல் கார்பன் வாரியாக CBAM ஓகேவா சமீபத்தில் அமல்படுத்தியவர். ஓகேவா. CBAம்ன்றது கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்றது தான் அதோட ஒப்பந்தம் மாதிரி. ஹூ ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்ட் த வேர்ல்ட் ஃபஸ்ட் கார்பன் டேக்ஸ்? CBAM அப்படின்றது டேக்ஸ் பண்ணுறாங்க. CBAM ஆன் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு கேட்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இந்தியா, பி யூரோப்பியன் யூனியன், யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கிறது எல்லாமே தான் இந்த யூரோப் யூனியன் சொல்கிறது. சி வந்து ஆஃப்ரிக்கன் யூனியன், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கிறது. டி வந்து குவாட் அப்படின்றது அது ஒரு அங்கே கண்ட்ரிஸ் இருக்கிறது தான், அந்த ஈஸ்டர்ன் கம்பெனிஸ் சொல்கிறது கண்ட்ரி இருக்கிறது பேர் தான் அது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆன்சர் பார்க்கும்போது பி தான், யூரோப் யூனியன் தான், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இதோட ஆன்சர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கும்போது 21வது டாடா மும்பை மாரத்தான் 2025 சர்வதேச நிகழ்வு தூதராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஆண்ட்ரே டி கிராஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆண்ட்ரே டி கிராஸ் ஹூ ஹேஸ் ரீசென்ட்லி பீன் அப்பாயிண்டட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாசிடர் ஃபார் த 21st டாடா மும்பை மாரத்தான் 2025 பிலாங் டு விச் கண்ட்ரி? என்ன கண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கனடா, பி அமெரிக்கா, சி ஃப்ரான்ஸ், டி கென்யா. இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அதோட கேபிட்டல்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரான்ஸ்க்கு வந்து பாரிஸ், ஓகேவா. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து வாஷிங்டன் டிசி. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சைட் பை சைட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ் நமக்கு கிடைக்கும். பட் இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது ஏ வந்து கனடா தான் ஆன்சர். கனடாவோட ஆண்ட்ரூ டி கிராஸ்ன்றது கனடா கண்ட்ரிக்காக தான் இந்த அம்பாசிடராக வந்திருக்காரு, தூதர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கும்போது பர்மகோ விஜிலன்ஸ்க்கான பங்கேற்புக்காக உலக சுகாதார நிறுவனத்தால் இந்தியா எந்த தரவரிசை சமீபத்தில் வரிசைப்படுத்தியுள்ளது? What rank has India recently been ranked by the World Health Organization? WHO சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு கோவிஜிலன்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் ஆப்ஷன் பார்க்கும்போது 5th 5வது பிளேஸு, பி 6th 6வது பிளேஸு, சி 7th பிளேஸு, டி 8th பிளேஸ். இதில் ஆன்சர் பார்க்கும்போது 8th பிளேஸில் இருக்குது. வேர்ல்டு WHO ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 8th பிளேஸில் இருக்குது பார்மா கோவிஜிலன்ஸ் அப்படின்ற சொல்கிறதுல. ஸோ 6th கொஸ்டின் பார்க்கும்போது பாரம்பரிய சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக போராம் தேவ் காரிடார் திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஓகேவா. இன் விச் ஸ்டேட் ஹேஸ் த போராம் தேவ் Coriander project recently been launched to promote heritage based tourism அப்படின்றது. ஆப்ஷன் ஏ பீகார், பி வந்து தமிழ்நாடு, சி சத்தீஸ்கர், டி மத்திய பிரதேஷ். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து சி சத்தீஸ்கர் தான் இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இந்தியாவின் முதல் அரசு மருத்துவமனை சார்ந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளினிக் சமீபத்தில் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? இன் விச் சிட்டி ஹேஸ்
India's first government hospital based AI clinic recently established? A வந்து பாட்னா, டி வந்து நொய்டா, கிரேட்டர் நொய்டான்னு சொல்லுவாங்க, சி போபால், டி சூரத். ஓகேவா? ஸோ போபாலில் ஒரு விவசாய தாக்கல் நடந்துச்சுல, அது வருஷம் என்ன, அதோட சைடு ஒரு ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சைடில். ஸோ போபாலில் விஷவாயு தாக்குனதில் அந்த என்ன விஷவாயு தாக்குச்சு, மக்கள் நிறைய பேர் இறந்தாங்க, அது என்ன வருஷம், அந்த கம்பெனி பேர் என்ன, அந்த கம்பெனியோட ஓனர் யார், அந்த கேஸ் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ரீகால் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது நொய்டா தான் ஆன்சர், கிரேட்டர் நொய்டா. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது 2026 நிதியாண்டிற்கான இந்தியாவின் முதலீட்டு அட்டவணையில் எந்த மாநிலம் சமீபத்தில் உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது? நிதியாண்டிற்காக இந்தியாவின் முதலீட்டில் அட்டவணையில் எந்த மாநிலம் சமீபத்தில் உயர்ந்த இடத்தை பிடித்துள்ளது? விச் ஸ்டேட் ரீசென்ட்லி ரேங்க்ட் ஹையஸ்ட் இன் இந்தியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர்? எஃப்ஐனா ஃபினான்ஷியல் இயர் 2026. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு பார்ப்போம், எத்தனை இடத்துல இருக்குது பார்ப்போம். ஏ ஆந்திர பிரதேஷ், பி தமிழ்நாடு, சி மத்திய பிரதேஷ், டி பீகார். ஓகேவா? இது வந்து பீகார் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. காம்படிஷன்ஸ் வந்து மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு அண்டு ஆந்திராவில் இருக்கும். எப்போவுமே மேக்ஸிமம் நீங்கள் ஆந்திராவே சூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வரும்போது அவங்க தான் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க, பார்ப்போம். பட் ஆன்சர் அதுக்கும் எஸ், ஆன்சர் அதுக்கு அதுதான், ஆந்திர பிரதேஷ் தான் ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சமீபத்தில் அதிகாரப்பூர்வமான கிரிப்டோ கரன்சி சுரங்கம் மற்றும் பரிமாற்றத்தை சட்டப்பூர்வமாக்கிய நாடு எது? ஓகேவா? கிரிப்டோ கரன்சின்றது இந்த பிட்காயின் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது நிறைய இருக்குது, அதெல்லாம் எத்திரியம் நிறையா இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி மாதிரி. ஓகேவா? விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அஃபிஷியலி லீகலைஸ்டு கிரிப்டோ கரன்சி மைனிங்? கிரிப்டோ கரன்சி மைனிங்கிறது வந்து கிரிப்டோ கரன்சி உருவாக்குறது. அவங்க கம்ப்யூட்டர் மூலிமா அந்த கரன்சிஸை உருவாக்குறாங்க. நம்ம எப்படி ஆர்பிஐயில் அச்சடிக்கிறாங்க அது மாதிரி அவங்க கரன்சிஸ்லாம் மைனிங் பண்ணுறதுன்னா அச்சடிக்கிறது, அதுதான் சுரங்கம் சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சிஸை வந்து அவங்க சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமே அதையும் வந்து பயன்பாட்டிற்காக வருவாங்க. ஸோ எல்லாமே மைனிங் பண்ண முடியாது. அப்படி நம்மளே வீட்டில் பணம் அடிச்சுக்கிட்டோம்னா நம்ம போய் வேண்டிய காய்கறி வாங்கினோம்னா காய்கறி விலைலாம் அதிகமாயிடும். அதனால் நம்மளே பண்ண முடியாது, நமக்கு ஆர்பிஐ இருக்குது. பட் இங்கே வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் பேசுகிறாங்க. ஏ வந்து இந்தியா, பி வந்து நைஜீரியா, சி ஜெர்மனி, டி துர்பெகிஸ்தான். ஓகேவா? ரீசெண்டில் கூட நம்ம லாஸ்ட் வீக் கூட நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஸோ சேம் ஆன்சர் தான், துர்பெகிஸ்தான் தான். ஓகே, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் நமக்கு இங்கே பக்கத்தில் ஏஷியா கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது 10th கொஸ்டின் பாருங்கள். NTCA அறிக்கையின்படி NTCA அப்படின்றது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்று சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அது வந்து நேஷ்னல் டைகர் கான்வர்சேஷனல் அத்தாரிட்டி அப்படின்றது புலிகள் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ அதில் இந்தியாவின் எத்தனை புலிகள் இருந்தன அப்படி 2025 எத்தனை புலிகள் இருந்ததுன்னு கேட்குறாங்க அறிக்கையின்படி. அக்கார்டிங் டு த NTCA ரிப்போர்ட், ஹவு மெனி டைகர்ஸ் டைட் இன் இந்தியா 2025? ஏ வந்து 166, பி வந்து 55, ஓகே 55, சி வந்து 102, டி வந்து 38. ரீசெண்டாக நம்ம ஊரில் டேலரில் கூட ஒரு புலிக்கு சண்டை போட்டு அடிபட்டு இறந்துச்சு. பட் அது கவர்மெண்ட் பார்த்தாலும் பட் அது வந்து பாதுகாக்கிறது அவங்க காப்பாற்றலை. பட் ரூல்ஸ் சொல்கிறாங்க, இயற்கை சூழ்நிலைக்கு எதுவுமே நம்ம எதிராக போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டு அது இறந்துச்சு. ஸோ அது மாதிரி அதெல்லாம் கணக்கில் வரும். இந்த மாதிரி தான் 2025 பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏ தான் 166 தான் அவ்வளோ புலிகள் இந்தியாவில் இறந்துருக்குன்றாங்க. ஸோ 11th கொஸ்டின் பார்க்கும்போது சமீபத்தில் இந்தியா பெண்கள் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹூஸ் ஹாஸ் ரீசென்ட்லி பீன் அப்பாயிண்டட் த ஹெட் கோச் ஆஃப் த இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் அப்படின்றது. ஆப்ஷன் வந்து பீட்டர் வெல்லிங்டன், சரோஜ் மரிஜினி, ஹரேந்திர சிங் அண்டு பவுல் ஸ்மித். சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் சஜ்ரிட் மர்ஜினினே அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ 12th கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். 12th கொஸ்டின் வந்து புனித பெப்ரவா ரிலீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெப்ரவா நினைவுச் சின்னங்கள் பிரம்மாண்ட சர்வதேச கண்காட்சியை நரேந்திர மோடி சமீபத்தில் எந்த நகரத்தில் தொடங்கி வைத்தார்? இன் விச் சிட்டி டிட்
Prime Minister Narendra Modi recently inaugurated the Great International Exhibition of the Sacred Peperwa Relics அப்படின்றது ஆப்ஷன் பார்க்கும்போது நியூ டெல்லி, பி வாரங்கல், ராஜ்கிர், சி டி வந்து அகமதாபாத். சரியா? ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது நியூ டெல்லியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு. அடுத்து பாருங்கள் தைமூர் பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பார்ப்போம். தைமூர் தான் ஃபஸ்ட்டு அந்த முகலாயர்கள் வந்ததில் பேராக இருக்கும். தைமூர் வந்து வான்வெளி ஏவக்கூடிய கப்பல் ஏவுகணை சமீபத்தில் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? த தைமூர் and air launched cruise missile was recently developed by the which country? A Iran, B Israel, C Iraq, D Pakistan. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முகலாயர்கள் வந்த காலத்தில் இந்த தைமூர் பற்றி நம்ம கூட்டி படிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கிற இந்த பெட்ரோலியம் இருக்கிற கண்ட்ரிஸ் தான் வந்து அதுக்கு பார்க்கும்போது, ஸோ இந்த பக்கத்தில் வந்து இப்போதைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் தான் ஒரு முக்கியமான முஸ்லீம் கண்ட்ரிஸாக இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்திருக்கலாம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ தைமூர் வந்து பாகிஸ்தான் தான் ஆன்சர், இதுக்கு டி தான் ஆன்சர். சமீபத்தில் செய்தித்தாள் வந்த பாக்டீரியன் ஒட்டகம்ன்றது வந்து அந்த ஒட்டகத்துக்கு வந்து திமில் மேலே இருக்குல்ல, அது 2 இருக்கும். ஓகேவா? இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது 2 திமில் இருக்கனால அது பேர் வேறு வகையான அது ஒட்டகம். ஸோ பாக்டீரியா ஒட்டகம்னு சொல்லுவாங்க. IUCN பாதுகாப்பு நிலையில் என்னன்றாங்க. IUCNன்றது வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கான்வர்சேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையை பாதுகாக்கக்கூடியது. ஓகேவா? வாட் இஸ் த IUCN கான்வர்சேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாக்டீரியன் கேமல் விச் வாஸ் ரீசென்ட்லி இன் த நியூஸ்? ஓகேவா? பாலைவன கப்பல் கூட சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு ஒரு பேர் வந்து பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. அழியும் நிலையில் உள்ளது அப்படின்ற என்டேஞ்சர்டு, அழியும் நிலையில் உள்ளதுன்றதான் கிரிட்டிக்கல், ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதா கிரிட்டிக்கல்லி என்டேஜ். தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சில பிரச்சனை இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல்லி என்டர்டேஞ்சுன்றது ரொம்ப படுமோசமாக இருக்கிறது, பாதிக்கக்கூடிய இது வல்னரபிள். அப்புறமேல லீஸ்ட் கன்சர்ன் கொஸ்டினில் கூட நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் பார்த்தா கூட நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை தமிழில் தப்பு இருந்தால் கூட அது எடுத்துக்கூடாது. இங்கிலீஷில் ஆப்ஷன் பார்த்தா நம்ம போடணும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ 14th ஆன்சர் வந்து பி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அதுதான் ஆன்சர். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் எந்த மாநில அரசு பள்ளிகளில் செய்தித்தாள் வாசிப்பை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? which state, இது நல்ல விஷயம். which state government recently made newspapers reading compulsory in schools? ஸோ ஆப்ஷனில் நமக்கு இல்லை பார்ப்போம். ஏ வந்து ஜார்க்கண்ட், பி ராஜஸ்தான், மேற்கு வங்கம், மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்க்கும்போது பி ராஜஸ்தானில் தான். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும், டெலிகிராமில் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் இயர் புக்கு கூட வெப்சைட்டில் இருக்குது, www.biasacademy.comல கிடைக்கும். அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், விசிட் பண்ணி பாருங்கள். அது சாம்பிள்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். பாய்.